டிகேஸ் என் நம்ம நெய்பர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரோட்சைடு காளான் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ் 400 கிராம், மைதா மாவு 1 கப், சோள மாவு 1/4 கப், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1.6 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1.3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவைக்கேற்ப. செய்முறை: முட்டைக்கோஸ், மைதா மாவு, சோள மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதனுடன் சிறிதளவு தண்ணீர் கலந்து பிசைந்து வைக்கவும். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்த பின்பு பிசைந்து வைத்த கலவையை சிறிய உருண்டைகளாக செய்து மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கவும். சிறிய உருண்டைகளாக வறுத்து வைத்த கலவையை சிறிய துண்டுகளாக உதிர்த்து வைத்துக் கொள்ளவும். கடாய் காய்ந்தவுடன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்தவுடன் சிறிது சிறிதாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தை சேர்க்கவும். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிய பின்பு அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கவும். 2 சிறிது சிறிதாக நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு அனைத்தும் நன்றாக வதங்கிய பிறகு அரைத்து வைத்து 3 தக்காளியை சேர்க்கவும். அனைத்தும் நன்றாக வதங்கிய பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இதனுடன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். அனைத்தும் நன்றாக வதங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவுடன் 1 கப் தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கரைத்து ஊற்றவும். அனைத்தும் நன்றாக கொதித்த பின்பு வறுத்து உதிர்த்து வைத்த கலவையை இதனுடன் சேர்த்து வதக்கவும். பின்பு மீதமுள்ள 1 பெரிய வெங்காயத்தை சிறிது சிறிதாக நறுக்கி தேவைக்கேற்ப கலந்து கொள்ளவும். மேலும் அதனுடன் தேவைக்கேற்ப கொத்தமல்லி தலையை மேலே தூவி அலங்கரித்துக் கொள்ளவும். இப்பொழுது சுவையான ரோட்டுக்கடை காளான் ரெடி.